लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमतिमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம்பலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2160வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 9வது பாசுரம் 2709வது பெரிய திருமொழி பாசுரம். திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்களால் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதிலே இது 9வது பாசுரம், 709வது பெரிய திருமொழி பாசுரம். பாசுரத்தை முதலிலே சேவிப்பதற்கு முன்னால் தனியனையை சேவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்கூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த பறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி பாசுரம் 709. வண்டமரும் வனமாலை மணிமுடி மேல் மனம் நாரும் என்கின்றாளால் உண்டு இவர்பால் அன்பு எனக்கு ஒரு காலும் பிரிகிலேன் என்கின்றாளால் பண்டு இவரை கண்டு அறிவது எவ்வூரில் யாம் என்றும் பயில்கின்றாளால் கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. வண்டுகள் துளசி மாலை மீது ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கின்றன, அது தேரை பருக. அப்படி அந்த திருத்துழையானது பெருமாளுடைய ரத்தன கீழத்தின் மீது சார்த்திய பிறகு வாசனை இன்னும் அதிகமாக இருக்கிறதா. அது தரையில் இருக்கிற வாசனையை காட்டிலும் தரையிலே மணக்கிற போது இருக்கிற மனத்தை காட்டிலும் பெருமாள் மீது தலை மீது இருக்கிற பொழுது இருக்கிற வாசம் அதிகமாக இருக்கிறது என்கிறார். மணிமுடிவில் மனம் நாரும் என்பதற்கு ஒரு அருமையான சொல்லாட்சியை, இச்சொல்லாட்சிக்கு துளசி தான் மலரும் நிலத்தில் பருப்பும் தருமணத்தை விட இறைவனுடைய திருமுடியில் ஏறி அமர்கிற போது மேலும் பல மடங்காக நறுமணத்தை கொடுக்கிறது என்ற அருமையான பொருளை தரும். தன்னிலத்திலே நின்றபோது மனம் மட்டமாய் திருக்குழலிலே ஏறினவாறே இரட்டிற்றாயிட்டிருப்பது என்று பொருள் விளக்கம் தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது அது விளைகிற நிலத்திலே கூட அதனுடைய மனம் என்பது ஒரு வட்டம் தான் இருக்கிறது. ஆனால் பெருமாளுடைய தலை மீது அது ஏறிய உடனே ரத்தன கீழத்திலே அதனுடைய மனமானது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பற்றி சொல்லுகிறாள், எனக்கு இவர்பால் அன்பு உண்டு, இவரை தவிர நான் வேறு யாரிடமும் சேர மாட்டேன், அவரை ஒரு நொடி பொழுது கூட பிரியவே மாட்டேன், பிரிய முடியவில்லையே என்று புலம்புகிறாள். இப்பெரியவரை இதற்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருப்பது, எந்த ஊரிலே பார்த்திருக்கிறேன் நினைக்கிறேன், ஆனால் நினைவிலேயே வருகிறாள். ஆனால் இந்த முகத்தை பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இந்த முகம் எனக்கு காட்சியளிக்கிறது. நானும் பலகாலமாக இந்த முகத்தை பார்த்திருக்கிறேன், இந்த வதனத்தை பார்த்திருக்கிறேன், ஆனால் எங்கே பார்த்தேன் என்று நினைக்கவில்லை என்று புலம்புகிறாள். சேவித்தவர்களுக்கெல்லாம் தங்கள் மனத்தை அர்ப்பணம் செய்துவிடும்படியான கண்ணபுரத்தம்மானை கண்டாள்கொள். இவனை மனதிலே நினைத்தவர்கள் வேறொரு நினைக்க மாட்டார்கள். அவனாக வந்து மனதிற்குள் புகுந்து கொண்டு அவனும் செல்லவும் மாட்டான். அப்படி தங்களுடைய மனதை அர்ப்பணித்தவர்களுடைய உள்ளத்திலேயே தங்கி இருந்து கொண்டு அவர்களை ஆட்சி செய்கிறான் இந்த பெருமாள். அவனை ஒரு வேளை திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளை கண்டிருப்பாளோ என்று சொல்லுகிறாள் பரகால நாயினுடைய நிலையை பற்றி தாயார்.
பண்டிவரை கண்டிருவது எவ்வூரில் யாம் என்று பயில்கின்றாளால் என்கிற மூன்றாம் அடியினுடைய விசேஷ பொருளை நாம் குறிக்க வேண்டும். பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் செய்திருப்பதாக அனங்காச்சாரியா சுவாமிகள் உரையிலே சொல்லியிருக்கிறார். முதல் நாள் பார்க்கிற போது ஒரு மாதிரி முகம் இருக்குமா, தன்னுளியாக இருக்கிறது. முன்பே கண்டறியும் முகமாயிருந்தது எவ்வூரில் நான் கண்டது எனும்படி இருக்கும். பிறந்தால் பின்பு மின் போரிடத்திலும் இவரை கண்டுரையோம் என்னும்படியாக இருக்கும். வித்யாபூர்வமான விஷயமடி என்று சொன்னபடியாலே இரண்டு அர்த்தத்தையும் இது காட்டும். ஒரு நாள் அந்த முகபாவம் ஒவ்வொன்றாக இருக்கும். இரண்டு அர்த்தத்தையும் அது காட்டுமோவென்ன பயில்கின்றாளால் என்றது கண்டாயே எற்றைக்கும் வார்த்தை இதுவே என்றோ இப்படியாக வேண்டாவோ என்கிறார் ஜீயர் என்று இதனை விவரிப்போம். இங்கு பண்டிவரை கண்டு இவ்வூரில் என்பதற்கு இரண்டு வகையான பொருளை சொல்ல இடம் உண்டம். முன்பு இவரை எந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம் போல் இருக்கிறதே, எந்த இடத்திலே பார்த்திருப்போம் என்று விமர்சிப்பதாக ஒரு பொருள். பண்டு இவரை எவ்வூரில் கண்டறிவது, எவ்வூரிலும் கண்டறிய முடியாதவனாக இருக்கிறான், இப்போதுதான் முதலாக காண்கிறோம் என்பதாக ஒரு மற்றொரு பொருள். ஒரு தடவை பிரயோகப்பட்டிருக்கிற வாக்கியம் இவ்விரண்டு பொருளையும் ஏக காலத்திலே எப்படி தருகிறது என்றால், மூலத்தில் என்றே பயில்கின்றாளால் என்பதால் பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்கிற வார்த்தையை பல மாதிரி உருப்போடுகிறாள் என விளங்குவது. அதே வார்த்தையை முதல் தடவை சொல்லும் போது முதல் பொருளும் அடுத்த தடவைகளெல்லாம் இரண்டாவது பொருளும் சொல்லப்பட குறையில்லை. இவ்விரண்டு பொருள்களிலும் சுவாரஸ்யம் என்னவெனில், எம்பெருமான் முதலாக காணும் போது திருமுக மண்டலத்தில் தன்னெளி முதலியவற்றை கொண்டு இவரை முன்பு எங்கோ கண்டது போல் இருக்கிறதே என்று தோன்றும். அதன் பிறகு எவ்வளவு நெருங்கி பழகினாலும் திகட்டவே திகட்டாது. எப்போதும் நாள் திங்கள் ஆண்டு உழி ஊழிதோறும் அப்பொழுதை கப்பொழுதே என்னாராவுதே என்னும்படியாக அவரை பார்க்க பார்க்க நமக்கு அமுதம் போலவே இருக்கக்கூடியவனாக புதிதாக அனுபவிப்பது போலாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்போதும் பார்த்ததுதான், எங்கே பார்த்தோம் என்று நினைவில்லை, ஆனால் பார்க்க பார்க்க திகிட்டாமல் இருக்கிறது என்று திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளை கண்டிருப்பாள். அதனால்தான் என் பெண் இவ்வாளெல்லாம் புலம்புகிறாள் என்று தாயாக இருந்து பரகால நாயகி என்ற நிலையை பற்றி பேசிய பாசுரம் பெரிய திருமொழி 709வது பாசுரம். இது மீண்டும் ஒரு முறை பாசுரம். வண்டு அமரும் வனமாலை மணிமுடி மேல் மனம் நாரும் என்கின்றாளால் உண்டு இவர்பால் அன்பு என்றெனக்கு ஒரு காலும் பிரிகிலேன் என்கின்றாளால் பண்டு இவரை கண்டு அறிவது எவ்வூரில் யாம் என்று பயில்கின்றாளால் கண்டவர் தம்மனமும் கண்டு அவர் தம் மனம் வழங்கும் கண்ணபுரத் தம்மானை கண்டாள் உளோ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.